السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறைவனை சந்திக்க வைக்கும் நோன்பு. அருமையான நேயர் பெருமக்களை, நம்மை படைத்து நம்மை இந்த உலகத்திலே வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமானவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை நாம் ஈமானுடைய விஷயத்தில் வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னை ஈமானுடைய விஷயத்திலே வலிமைப்படுத்திக் கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இறை அச்சத்திலே இறைவனை முதன்மைப்படுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உள்ளத்திலே நேசம் கொள்கிறானோ, அத்தகையவர்களுக்கு இறைவனை இலகுவான முறையில் சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. அதில் இந்த நோன்பும் கூட இறைவனை சந்திப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பதாக நாம் சில வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல, யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹினுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹினுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த அமலை நான் செய்தால் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அத்தகைய ஒரு அமலை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நோன்பு பிடித்தால் அதை நீங்கள் பற்றி பிடியுங்கள். நீங்கள் நோன்பு நோக்கிற பொழுது உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு பேணுதல் உள்ளவர்களாக அமைத்து கொள்ள வேண்டுமோ, அதுபோல நோன்பினுடைய காலகட்டத்திலே நீங்கள் உங்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நாம் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் 30 நோன்புகள் வைக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சம்பந்தமான அந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அன்னஹு கான யுஹத்திசு அன் ஈஸா இப்னு மரியம் அன்னஹு கால லி பனி இஸ்ராயில் ஹல் லக்கும் அன் தஸூமு லில்லாஹி ஸலாஸீன யௌமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய இஸ்ரவேல சமூகத்திடத்திலே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏதேனும் கேட்க விரும்புகிறீர்களா, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா, அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நாடுகிறீர்களா, உங்களுடைய வாழ்க்கை சிரமத்திலிருந்து முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அப்படி என்று சொன்னால் 30 தினங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்விடம் அதை கேளுங்கள், நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேல சமூகத்திடத்திலே சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தங்களை சந்திப்பதற்கான அளவுகோலாக இந்த நோன்பையே வைத்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, இந்த உலகிலே வாழ்கிற நாம் சில முக்கியமான நடிகர்களை பார்த்திட முடியாதா என்று ஏங்குகிறோம், சில அரசியல் தலைவர்களை பார்த்திட முடியாதா என்று இயங்குகிறோம். ஆனால் இந்த உலகை படைத்து, இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து, நமக்கு உயிர் கொடுத்து, நமக்கு வாழ்வாதாரம் கொடுத்து, நமக்கு இந்த உலகிலே வாழ்வதற்கு தகுந்த வழிகளை அமைத்து தருகிற அந்த அல்லாஹுவை பார்க்க நமக்கு ஆசை வேண்டாமா? அந்த அல்லாஹுவை பார்க்க நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த அல்லாஹுவை நாம் பார்த்து அந்த அல்லாஹினுடைய அன்பை பெறுகிற பாக்கியசாலிகளில் நாமும் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் இந்த ரமலானிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே நாம் நோற்ற நோன்புகள் தான் நம்மை அல்லாஹுவிடம் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அடியான் இறைவா உனக்காக வேண்டி பசித்திருந்தான், உனக்காக வேண்டி தாகித்திருந்தான், உனக்காக வேண்டி தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்து, தன்னுடைய அங்க அவயங்களை பேணி பாதுகாத்து
எந்த அளவிற்கு பேணுதல் உள்ளவனாக அந்த மனிதன் இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பேணுதல் உள்ளவனாக இருந்தானே என்று இறைவனிடத்திலே அந்த நோன்பு சொல்லுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவிற்கு பேணுதலாக இருந்த இந்த அடியான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறான் என்று அந்த நோன்பு அல்லாஹ்வினிடத்திலே சிபாரிசு செய்யுமா. அருமையான பெருமக்களே, அத்தகைய நோன்பினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் நோக்கிற நோன்பு நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கடமைக்காக வேண்டி நோன்பு நோற்று கடமைக்காக வேண்டி இஃப்தார் செய்வது என்பது நோன்பாக பார்க்கப்பட மாட்டாது. மாறாக நோன்பினுடைய காலகட்டத்திலே நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், நோன்பினுடைய காலகட்டத்திலே எந்த அளவிற்கு நாம் நமது ஈமானை மெருகேற்றி கொள்கிறோமோ அதை பொறுத்து நாம் அல்லாஹுவை சந்திக்கிற பாக்கியம், அல்லாஹினுடைய பொருத்தம் கிடைக்கிற பாக்கியம் நாம் யாவருக்கும் இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் கிடைக்கும். அத்தகைய நல்லடியார்களின் கூட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.